இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். 2020 ஆண்டு கடைசி 52வது வாரத்தில் நாம் ஆண்டவரை ஆராதிக்கின்றோம். திருச்சபையில் கூட முடியாவிட்டாலும் வீடுகளில் நாம் ஆராதனையை நடத்தி கொண்டு வரும்போது தேவன் தாமே இந்த ஆண்டின் இறுதி வாரத்தில் என்ன பேச விரும்புகிறார் என்று நாம் ஜெபத்தோடு ஜெபிப்போம். கிருபையும் சத்தியம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, 2020 ஆண்டு நாங்கள் எதிர்பார்த்ததை போல் இல்லாமல் இருந்தாலும் நீர் மாறாத தேவன். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக, எங்கள் வாழ்க்கையிலே உண்மையுள்ளவராக, நீதியுள்ளவராக, ஜீவனுள்ள தேவனாக நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். இதோ இந்த காலை வேளையிலும் கூட வாசிக்கப்பட்ட பகுதியிலிருந்து நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் கெஞ்சுகின்றோம். அப்பா, உம்முடைய நாமம் மகிமைக்காக நாங்கள் ஜீவிக்க சாட்சியிட நீர் எங்களோடு பேசும், எங்களை உற்சாகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். பிரியமானவர்களே, குறிப்பாக கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடி இப்பொழுது கடைசி வாரத்தில் நாம் வந்திருக்கின்றோம். புது வருடத்துக்கு போவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் கிரியைகளின் அல்லது செய்கையின் தேவனாக காணப்பட்டார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் செய்கையின் தேவன் அல்லது கிரியைகளின் தேவன் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் பரமபிதாவை நமக்காக வெளிப்படுத்துவதற்காக, உலகத்தில் உள்ள மக்களுக்கு தேவனை வெளிப்படுத்துவதற்காக மனித ரூபத்தில் வந்தவராக இருக்கின்றார். ஆதலால் 121 சங்கீத 4வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், இந்த செய்கையின் தேவன், கிரியையின் தேவன், அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கிரியை செய்கிற தேவன் என்று நாம் பார்க்கின்றோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து நான் ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படி வந்தேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நம் ஆராதிக்கிற ஆண்டவரே ஊழியம் செய்ய வந்தேன் என்று சொல்லும்போது, அவரை விசுவாசித்து நம்பி கீழ்ப்படிந்து பின்பற்றுகிற நீங்களும் நானும் செய்கையின் மக்களாக காணப்பட வேண்டும், கிரியைகளின் மக்களாக காணப்பட வேண்டும், ஊழியம் செய்கின்ற மக்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே வலியுறுத்துகின்றார். விசுவாசிகளாக, சீஷர்களாக, தேவ ஊழியர்களாக இருக்கும் நீங்களும் நானும் கிரியைகளின் தேவனை விசுவாசித்து ஆராதிக்கிறபடியினால் நீங்களும் நானும் கிரியைகளின் மக்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். வாசிக்கப்பட்ட பகுதி சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார். எல்லா விசுவாசிகளுக்கும் எழுதுகின்றார். அவர் என்ன எழுதுகிறார் என்றால், குறிப்பாக தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை குறித்து அவர் எழுதுகின்றார். பிரியமானவர்களே, 111வது சங்கீதத்தை வாசித்து பார்க்கும்போது தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை நாம் பார்க்கலாம். முதலாவதாக பிரியமானவர்களே, 111ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை பார்க்கும்போது அவருடைய கிரியைகள் பெரியவைகளாயிருக்கிறது. ஆண்டவருடைய கிரியை பெரியவைகள். ஏன் பெரியவைகள்? அவர் படைத்த படைப்பை நீங்களும் நானும் பார்ப்போமே என்றால், ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் சொல்லப்படுகிற ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு, ஆண்டவருடைய படைப்பை பார்க்கும்போது மிகவும் பெரியது. அது மட்டுமல்லாமல் ஏன் அவருடைய
செய்கை பெரியவைகளாக இருக்கிறது என்றால் அவர் மட்டுமே ஜீவனுள்ள ஆண்டவர், அவர் பேசுகிற ஆண்டவர், அவர் கேட்கின்ற ஆண்டவர், அவர் நம்மோடு கூட சஞ்சரிக்கின்ற ஆண்டவர், நமக்குள் வாசம் செய்யும் ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர். ஆதலால் அவருடைய செய்கை பெரியவைகளாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவரே அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கின்றார். அல்பாவாக ஒமேகாவாக இருக்கும் ஆண்டவர் ஆரம்பமாகவும் முடிவாகவும் இருக்கிறார். ஆதலால் அவருடைய செய்கை பெரியவைகளாக இருக்கின்றது. இரண்டாவதாக 111ஆம் சங்கீதம் 3ஆம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, பிரியமானவர்களே, அவருடைய கிரியைகள் மகிமையும் மகத்துவமும் உள்ளதாக இருக்கின்றது. வசனத்தில் தெளிவாக சங்கீதக்காரன் வலியுறுத்துகிறார், நம்மளுடைய தேவனின் கிரியைகள் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. காரணம் என்ன? காரணம் அவருடைய நீதி தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய அதிசயங்கள் நினைவுபட வேண்டும், நினைக்கப்பட வேண்டும், ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, ஏன் மகிமையும் மகத்துவமும்? அவர் கிருபை நிறைந்தவராக, மனதுருக்கம் நிறைந்தவராக காணப்படுகின்றார் என்று பார்க்கின்றோம். தொடர்ந்து நாம் அந்த 3ஆம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஏன் தேவனுடைய கிரியை மகத்துவமும் மகிமையுமாக இருக்கிறது என்றால், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு நாளும் குறைவுபடாது. சங்கீதக்காரனாகிய தாவீது மூலமாக 111வது சங்கீதத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் செய்த உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைவு கூறுகிறார். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் செய்த உடன்படிக்கை, அவர் அந்த உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைவு கூறுகிறார். ஆதலால் இந்த காரியங்களின் நிமித்தம் அவருடைய கிரியைகள் மகிமையும் மகத்துவமுமாக இருக்கின்றது. மூன்றாவதாக, ஆண்டவருடைய கிரியைகள் பலமுள்ள கிரியைகள். பிரியமானவர்களே, 111ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய கிரியை, தேவனுடைய கிரியை பலமுள்ளது. ஏன் பலமுள்ளது என்று நீங்களும் நானும் கேட்போமே என்றால், சற்று நினைவு கூறுவோம் என்றால், யாத்ராகமம் புத்தகத்தில் இஸ்ரவேல் ஜனத்தில் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தவர் நம்முடைய ஜீவனுள்ள ஆண்டவர். அப்ப அவருடைய கிரியை பலமுள்ளது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து காப்பாற்றினார். பிரியமானவர்களே, அது பலமுள்ள தேவனால் மட்டுமே செய்ய முடியும். அது மட்டுமல்ல, அவர் அநேக அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்தவராக காணப்படுகின்றார். பிரியமானவர்களே, தேவனுடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே அவர்கள் கடந்து வரும்போது சாப்பாட்டுக்கு மன்னாவை கொடுத்தார். அதிசயம், அது பலமுள்ள கிரியை. அது மட்டுமல்ல, அவர் சுகத்தையும் விடுதலையும் கொடுக்கிறவராக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் எல்லா வியாதியையும் குணமாக்கினார் என்று வாசிக்கின்றோம். பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கினார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, மரித்தவர்களையும் உயிர்த்தெழுந்த செய்தார். பலமுள்ள கிரியை. நம்மளுடைய ஆண்டவருடைய கிரியை பலமுள்ளது. அது மட்டுமல்ல, அவருடைய சொந்த மரணமும் உயிர்த்தெழுதலையும் பார்க்கும்போது அவர் பலமுள்ள கிரியை செய்கின்ற ஆண்டவர் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் முதலாவதாக ஆண்டவருடைய செய்கை பெரியவைகள்,
ஆண்டவருடைய கிரியைகள் மகிமையும் மகத்துவம் உள்ளது. மூன்றாவது, அவருடைய கிரியைகள் பலமுள்ள கிரியைகள் என்று பார்த்தோம். நான்காவதாக, அவருடைய கரத்தின் கிரியைகள். 111 சங்கீதம் 7 8வது வசனத்தை வாசித்து பார்ப்போமே என்றால், 7 9 வரை வாசித்து பார்ப்போம் என்றால், அவருடைய கையின் கிரியைகள் உண்மையானது. அவர் என்றென்றைக்கும் உண்மையுள்ள கிரியை செய்கிறவராக, நீதியுள்ள கிரியைகளை செய்கிறதாக, நம்பத்தக்க கிரியைகளை செய்கிறவராக 7வது வசனத்தில் வாசிக்கின்றோம். 7வது வசனத்தை பார்க்கும்போது அவர் உண்மையுள்ளவராக, நீதியுள்ளவராக, நம்பக்கூடியவராக கிரியைகளை செய்கிற தேவன். 8வது வசனத்தை பார்க்கும்போது நிலைத்திருந்து உண்மைத்துவமாக அவர் நேர்மையாக கிரியைகளை நடப்பிக்கிற தேவன் என்று பார்க்கின்றோம். அவருடைய கையின் கிரியைகள் இப்படிப்பட்டதாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவனுடைய கிரியைகளை நீங்களும் நானும் காணப்பட வேண்டும், நம்மில் காணப்பட வேண்டும், நாமும் செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கின்றார். 9வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், தம்முடைய ஜனங்களுக்கு மீட்பை கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, மீட்பு. அநேகர் பலவிதமான சிக்கல், கஷ்டத்தில், வேதனையில் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். அவைகளிலிருந்து உங்களையும் என்னையும் மீட்க ஆண்டவர் விரும்புகின்றார். அது மட்டுமல்லாமல் பிரியமானவர்களே, அவருடைய உடன்படிக்கையை அவர் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். என்றென்றைக்கும் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அப்படி என்றால் அவர் மாறவே மாட்டார். அவர் சொன்னது நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இந்த வருடத்தின் கடைசி வாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் ஆராதிக்கிற நான் செய்கையின் தேவன், கிரியைகளின் தேவனாக இருக்கிறபடியால் என்னை நம்புகிற நீங்களும் கிரியைகளின் மக்களாக காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, விசுவாசம் 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 என்று சொல்லி நாம் கிரியைகள் இல்லாமல் இருப்போம் என்றால் அந்த விசுவாசம் செத்தது. ஆகையால் 2020ஆம் ஆண்டு பலவிதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் நீங்களும் நானும் கடந்து வந்திருந்தாலும் ஆண்டவர் இன்னும் கிரியை செய்கின்றவர், கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருப்போம் என்றால் அவருடைய கிரியையின் நிமித்தம். ஆதலால் முடிவாக இந்த வாரத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், 10வது வசனத்தில் ஆண்டவருடைய கிரியைகள் பெரிய கிரியைகளாக, மகிமையும் மகத்துவமான கிரியைகளாகவும், பலமுள்ள கிரியைகளாகவும், கரத்தின் கிரியைகளின் மூலம் என்ன கிடைக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுதல். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறது கட்டாயமாக உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆணித்தரமாக சொல்லுகின்றார். ஆணித்தரமாக ஆண்டவர் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லுகிறார்? தன்னுடைய விசுவாசிகளுக்கும், தம்முடைய சீஷர்களுக்கும், கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும் இருக்க வேண்டியது கர்த்தருடைய பயம், தேவ பயம். தேவ பயம் இருக்கும் என்றால் நிச்சயமாக ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகின்றது. பிரியமானவர்களே, ஞானத்தின் ஆரம்பம் அது ஏன் என்றால் அவருடைய பெரிய கிரியைகளின் நிமித்தம், மகிமையும் மகத்துவமான கிரியைகளின் நிமித்தம், பலமுள்ள கிரியைகளின் நிமித்தம், கரத்தின் கிரியைகளை பார்த்து நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் போது ஞானத்தின் ஆரம்பம் வரும். அதன் மூலமாக 2 ஆசீர்வாதத்தோடு சங்கீதக்காரனாகிய தாவீது முடிக்கின்றார். அது என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு நற்புத்தி, நல்ல புத்தி இருக்கும், அதோடு கூட புகழ்ச்சி கிடைக்கும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது மூலமாக நாம் பார்க்கின்றோம். இந்த காலவெளியிலே இந்த வருடத்தை முடிக்கும்போது பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் கிரியைகளின் தேவன், செய்கை செய்து கொண்டிருக்கிற தேவன்,
ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறபடியால் இன்றும் அவர் கிரியையின் தேவனாக இருக்கிறார். ஆதலால் அவர் பெரிய காரியத்தை கிரியைகளை நடப்பிக்கிற தேவன், மகிமையும் மகத்துவமும் செய்கின்ற தேவன், பலமுள்ள கிரியைகளை செய்கின்ற தேவன், கரத்தின் கிரியைகள் உள்ள தேவன். ஆதலால் கர்த்தருக்கு பயந்து ஞானத்தின் ஆரம்பத்தை பெற்றுக்கொண்டு நற்புத்தியும் புகழ்ச்சியையும் பெற்றுக்கொள்வோமாக. My dear brothers and sisters, I just want to share briefly as we worship God in the last week of this year 2020, we are worshipping an action-oriented God. Jesus Christ was born as an action-oriented person. He came to reveal God to us in human form. And if you read Psalm 121 verse 4, God does not slumber nor sleep. That means our God is an action-oriented God. Jesus said in Mark chapter 10 verse 45, I came not to be served but to serve. So as such, we believers, disciples and servants of God who worship the action-oriented God need to be action-oriented too. And let's briefly see what is mentioned in Psalm 111, the passage read to us. The first thing we see in verse 2. Verse 2, great are the works of the Lord. My dear brothers and sisters, our action-oriented God, His works are great. Why? Why is it great? Because He created everything. Look at the creation itself. We'll say God's work is great. And He is a living God. Only one living God. That is our God. And not only that, He is the Alpha and Omega. Because He is the beginning and the end, His works are great. That is point number one. Number two, God's work is glorious and majesty in verse 3 and 4. If you read verse 3 and 4 carefully, there are various reasons given why God's work is glorious and majesty. Number one, His righteousness endures forever. His wonders to be remembered. He is gracious and compassionate. He provides food for those who fear Him. He remembers His covenant forever. These are the reasons why God's works is glorious and majesty. Point number 2. Point number 3, in Psalm 111 verse 6, we see that God's work is powerful. Power of His work. How is it powerful, or why is it powerful? If you remember in Exodus, God saving the people of God from captivity. He saved the Israelites from the hands of the Egyptian. He departed the Red Sea into two and saved them. That is a power of God. And not only that, He manifested miracles and wonders. He did miracles. My dear brothers and sisters, if you read the life of Jesus, He healed all diseases and He delivered many possessed people. So His works are powerful. And not only that, He also raised the dead. And His own death and resurrection, the death and resurrection of Jesus Christ itself manifests the power of God. Fourthly, we see that the works of His hand. If we read verse 7 and 8, in verse 7, 3 things are mentioned. God's work of His hands are faithful, are just, and trustworthy. 3 characteristics of the work of His hands: faithful, just, and trustworthy. And in verse 8, God's work of His hands are steadfast, faithfulness, and uprightness. And because of that, in verse 9, God's hand will provide redemption for His people. God's hand
work of his hand will provide redemption, and he ordained his covenant forever. And my dear brothers and sisters, as conclusion, if you read verse 10, we see that when the great work of God, the glorious and majesty works of God, the powerful works of God, and the works of God's hand produces the fear of the Lord in each and every one of us. It produces the fear of the Lord that will result in the beginning of wisdom. My dear brothers and sisters, as we end 2020, do we have the fear of God? So in order to have the fear of God, to experience the beginning of wisdom, you and I need to acknowledge the great works of God, the glorious and majestic works of God, the powerful works of God, and the works of God's hand. And as a blessing, if you read verse 10, we see that those who fear the Lord will obtain good understanding. If you and I want to obtain good understanding, then you and I must have the fear of the Lord. And secondly, we see we will inherit or obtain eternal praise. So these two blessings will come to each and every individual who have the fear of God. So my dear brothers and sisters, as we end 2020, let us not be carried away with sadness, sorrow, but let us move on into this new year with acknowledging God's great work, God's glorious and majesty works, the power of His work, and the work of His hand, that you and I will continuously walk in the fear of God, and will obtain good understanding and eternal praise. May God bless each and every one of us. தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபையும் சத்தியம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, 111 சங்கீதத்திலிருந்து உம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்தினதுக்காக நன்றி. அப்பா, நீ கிரியையின் தேவன். உம்மை நம்புகிறவர்கள், பின்பற்றுகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்களும் கிரியைகளின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும், ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். 2020 ஆண்டு கொரோனா வாதையின் நிமித்தம் நாங்கள் அநேகர் ஒன்றும் செய்யாமல் வீடுகளில் இருந்தோம். கர்த்தாவே, வருகிற புத்தாண்டில் நீர் இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். ஆதலால் நாங்களும் கிரியைகளின் மக்களாய் மாற எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த கடைசி வாரத்தில், கடைசி 2020 ஆண்டின் கடைசி ஞாயிறு எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை மாற்றும் கிரியைகளின் மக்களாக ஜீவிக்க எங்களை வழிநடத்தும். உம்மை பிரதிபலிக்க, ஜீவனுள்ள வல்லமையுள்ள ஆண்டவர் என்று பிரதிபலிக்க எங்களை வழிநடத்தும். எங்களை ஆசீர்வதியும். Lord, transform us into an action-oriented people, believers, disciples and servants of God, because we worship an action-oriented God. Though 2020 we may have failed, yet as we prepare to go into the new year, transform us, change us, Lord, to be action-oriented people for your glory. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.